Thank you. Once more, please. என்ன சொன்னீங்க? Once more. ஒரு ஊர்ல ஒரு மரத்துல நோ மோர் ஒன்ஸ் மோர்னு 2 குருவி இருந்தது. அது ரெண்டும் பயங்கரமா காதல் பண்ணிட்டு இருந்தது. அப்போ ஒரு வேட்டைக்காரன் நோ மோர் என்ற குருவியை சாவடிச்சிட்டான். அப்போ மீதி எந்த குருவி இருந்தது? ஒன்ஸ் மோர். ஒரு ஊர்ல ஒரு மரத்துல நோ மோர் ஒன்ஸ் மோர்னு 2 குருவி இருந்தது. அது ரெண்டும் பயங்கரமா காதல் பண்ணிட்டு இருந்தது. அப்போ ஒரு வேட்டைக்காரன் நோ மோர் என்ற குருவியை சாவடிச்சிட்டான். அப்போ மீதி எந்த குருவி இருந்தது? ஒன்ஸ் மோர். ஒரு ஊர்ல அதே சொல்றீங்க, அறுக்குது. நீ தானே ஒன்ஸ் மோர் சொல்லிட்டு இருக்க. நான் அந்த ஒன்ஸ் மோர் சொன்னேன். ஓ, அது கொடுக்க சொல்றியா? கொடுத்துருவோம். பாரதி, நான் தப்பா? பாரதி, பாரதி, எனக்கு பாரதி. கௌரே, 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 ஏன்டா என்ன எழுப்புன? வழக்கம் போல சாப்பிட்டியா? பிரியாணி வாங்கி வந்திருக்கேன், சாப்பிடுறியா? இதானே கேட்க போறேன். நான் நல்லா சாப்பிட்டேன், போதுமா? போடா. தண்ணியை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கேன். கௌரி, நான் சாப்பிடலடா. என் வேலை வேற போச்சு. கையில இருந்த காசுக்கெல்லாம் நான் குடிச்சிட்டேன்டா. அதான் உன்னை எழுப்புனேன். என் வயிற்ற பசிக்குதுடா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுற. இருடா, ஒரு நிமிஷத்து வந்துடுறேன். மிளகாவோட போடுங்க. காரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். You're too late. சாப்பாடு இவங்க போட்டாங்க. ரொம்ப நல்லவங்க, ஆனா கொஞ்சம் லேட். என்ன தேடுறீங்க? அது ஒண்ணு இல்ல, லாண்டரி பில்ல வச்சேன், எங்கன்னு தெரியுது. லாண்டரியில துணி போட்டாதான் பில் இருக்கும், வேலைக்கு போனாதான் பாக்கெட்ல பணம் இருக்கும். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அடுத்தவங்களோட சூழ்நிலையை என்னால புரிஞ்சுக்க முடியும், பொய் சொல்லாதீங்க. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இதுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துறேன். என்னங்க ஆஃப் வாங்கிட்டேன்? என்ன அளவு அதிகமா இருக்கேன்னு பாக்குறீங்களா? முதல்ல லவ் ஃபெயிலியர் மாத்திரம் தான், இப்ப வேலையும் போயிருச்சுல, சோ சோகமும் அதிகமாயிருக்கும். அதனால இதுவும் அதிகமாயிருச்சு, குடிங்க. என்னங்க இது? அது நம்ம விவகாரங்க. இது விஷ பாட்டிலுங்க, எதுக்குங்க இது? நான் குடிக்கிறதுக்கு. நீங்க? ஆமாங்க, டெய்லி நீங்க மட்டும் தனியா குடிக்கிறீங்கல்ல, ஒரு கம்பெனி கொடுக்க வேண்டாமா? அதனால இன்னைக்கு நானும் குடிக்கலான்னு இருக்கேன். ஜஸ்ட் பிராண்ட் மட்டும் தான் வித்தியாசம். இது பிராண்ட், இது பாய்சன். தட்ஸ் ஆல். விஷம் குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இருக்கே, இத பாருங்க, தினமும் நீங்க குடிக்கிறீங்க, அப்ப நான் தடுக்கிறேனா? இல்லையே. அது மாதிரி நான் குடிக்கும் போது நீங்க தடுக்க கூடாது, அது தப்பு. என்னங்க பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? இது பாய்சன், குடிச்சா செத்து போயிடுவீங்க. கரெக்ட். இத குடிச்சா உடனே உயிர் போகும், அது கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகும். ரெண்டுலயும் கொஞ்சம் டைம் தான் வித்தியாசம், பட் ரெண்டுமே பாய்சன் தான். எஸ். வேணாங்க ப்ளீஸ். என்னங்க வேணாங்க. என்ன தடுக்கிற அளவுக்கு உரிமை இருக்கிற உங்களை நான் குடிக்க கூடாதுன்னு தடுத்தா தப்பு இல்லையே. தப்புனா நான் தடுக்கல, ஆனா என்னையும் நீங்க தடுக்க கூடாது. வேண்டாங்க. என்னால எனக்காக ஒரு உயிர் போறத சத்தியமா பொறுத்துக்க முடியாதுங்க. குடிக்க மாட்டேங்க. என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு தெரியாம கூட நான் குடிக்க மாட்டேன். தைரியமா போங்க. Thank you. டேய் கௌரி, என்ன கபடியா விளையாடுற? போற வர்ற, என்னடா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாமா வேணாமான்னு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. தாராளமா பேசு. அது வந்து நான் என்னடா ஸ்வீட்? என்னடா திடீர்னு? அது ஒண்ணும் இல்ல, ஒரு சந்தோஷமான விஷயம் பேசலாம்னு வந்தேன். பெருங்கையோட வந்தா நல்லா இருக்கதே, அதான் ஸ்வீட். இருடா, கௌரி என்னமோ பேசணும்னு சொன்னா, முதல்ல அது என்னன்னு கேட்டுக்கிறேன். ஸ்வீட்டோட வந்தா நான் தான் முதல்ல சொல்லுவேன். டேய், நான் முதல்ல வந்துட்டேன்டா. இருக்கடா, எதுக்கு வம்பு? பூவா தலையா போட்டு பாத்துருவோம். என்ன தலை? பூ. ஹெட். நீ தான்டா ஜெயிச்ச, முதல்ல நீயே சொல்லு. கேள்விக்குரிய அந்த எதிர்காலத்தை
ஆச்சரியக்குறியா மாத்தினதே உன் தங்கச்சி தான். ஆனா அவ வாழ்க்கை மட்டும் இன்னும் கேள்விக்குறியாவே இருக்கு. என் மனசுல பட்டது பட்டுன்னு சொல்றேன். பேச்சு துணைக்கு நீங்க இருக்கீங்க, வழி துணைக்கு நிறைய பேர் இருக்காங்க. என் வாழ்க்கை துணைக்கு பாரதியை கைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன். கௌரி, என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலடா. நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சேன். இப்போ நீயே ரொம்ப தேங்க்ஸா. டேய், எதுக்கும் உன் தங்கச்சிட்ட ஒரு வார்த்தை கேட்போம். அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. இதை பத்தி அவங்ககிட்ட கேட்கவே வேணாம்டா. ஏன்னா நீ உடம்பு சரியில்லாதப்போ ராத்திரி பகலா கண்ணு முழிச்சா உன்னை காப்பாத்திருக்கா. நீ எவ்வளவு லேட்டா வந்தாலும் நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே அவ சாப்பிடுவா. அது ஏன்டா நீ நேத்து பூ கொடுத்தப்போ அவ வேண்டாம் வெறுத்தாளா? அவ உன்னை ஏத்துக்கிட்டான்டான்னு அர்த்தம். டேய் சந்திரா, நீ ஏதோ பேசணும்னு சொன்னியே. அது ஒண்ணும் இல்ல, நான் தான் கௌரிக்கு உன் தங்கச்சியை பொண்ணு கேட்கலான்னு ஸ்வீட்டோட வந்தேன். அதுக்குள்ள அவனே முந்திக்கிட்டான். தேங்க்யூ. டேய், என் தங்கச்சிக்கு இதெல்லாம் தெரியவே கூடாதா? திடீர்னு அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். நம்ம போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வோம். டேய், நீ தாண்டா தொண மாப்பிள. சரி, அந்த ₹1 காயின் கூட. விட மாட்டான்டா. இதே மொய்யா வச்சிடாத. வச்சாலும் வச்சிருவான். இப்பவும் தலைதான். கரெக்ட். வணக்கம். முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. பொண்ணு அழிச்சுன்னு வாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் சாமி வந்துருவாங்க. மாப்பிள்ள வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடே வாங்க வாங்க வாங்க. கௌரி, நான் வேணா கீழே போய் பார்த்துட்டு வரட்டுமா? கொஞ்சம் துணைக்க அவங்களே வந்துருவாங்க. துணைக்க ½ அன் அவர் கழிச்சு இந்த டைலாக் வருமா? இருடா பார்த்துட்டு வர. இரு. கௌரி, நீங்க தான் மாப்பிள்ளையா? இதத்தான் சஸ்பென்ஸ் சொன்னியா? உண்மையிலேயே சஸ்பென்ஸ் தான். ஆமா, பொண்ணு யாரு? நான் உடனே பார்க்கணும். பொண்ணு யாரா? நீதாம்மா. மணவரில் போய் உட்காரு. என்னடா இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்ற? பாரதி, இது வேடிக்கையில விளையாட்டு இல்ல. மணி ஆயிட்டு போய் மணவரில் உட்கார். என்ன சொல்றீங்க? ஏன் சம்மதம் இல்லாம எப்படி? ஓ சம்மதத்தை நியாயமா கேட்கணும். நீதான் அன்னைக்கே சம்மதிச்சிட்டிய. நான் எப்ப சம்மதிச்சேன்? கௌரி அன்னைக்கு பூ வாங்கி கொடுத்தான். நீதான் வாங்கி தலையில வச்சுக்கிட்டியே. இன்னைக்கு தாலி கட்ட போறான். அதை மட்டும் ஏமா தடுக்கிற? ஐயோ கடவுளே, என்ன கௌரி இதெல்லாம்? நான் உங்ககிட்ட அப்படியே பழகுனேன். தயவு செஞ்சு என்ன தப்பாயிடப்படாத பாரதி. என் மனசுல நீ இருக்கிற மாதிரி உன் மனசுல நான் இருப்பேன்னு நினைச்சேன். இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் இல்லைன்னு சத்தியமா எனக்கு தெரியாது பாரதி. ஒரு கையில ஓசை வராது, ஒரு பூல மாலை கட்ட முடியாது. வெறும் தண்ணி ஊத்துனதுக்கே மரம் நிழல் தரும்போது என்ன வாழ வச்சு உனக்கு வாழ்க்கை தரணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பு இல்லைன்னு இப்ப கூட நான் நினைக்கிறேன். தனி மரம் தோப்பாகுது பாரதி. நான் தனி மரம்னு உங்களுக்கு யார் சொன்னது? இத பாருங்க, நான் பொட்டு வச்சிருக்கேன், பூ வச்சிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் புருஷன் இன்னும் சாகல. அவரோட தான் பேசிக்கிட்டு இருக்க, அவரோட தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அவர் நினைவுல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க மாலையை மட்டும் மாத்திக்கல, எங்க மனசையே மாத்திக்கிட்டோம். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விதவையா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சுமங்கலிதான். ஒரு விதவைக்கு வேணா தாலி கட்டலாம், ஆனா ஒரு சுமங்கலிக்கு எதுக்கு இன்னொரு தாலி? பாரதி, பெண்கள்னாலே வெறுத்து ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருந்தானா? உன்னோட அறிமுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்னை நான் படிப்படியா மாத்திக்கிட்டேன். இந்த ஆண்டவ சன்னிதானத்துக்கு அர்ச்சனைக்காகத்தான் பூவை கொண்டு வந்தேன் நினைச்சேன். அது பிரச்சனைக்குரியதுன்னு இப்பதான் எனக்கு தெரியும். எனக்கு மஞ்சளை விதைச்சா மஞ்சள் தான் விளையும் தெரியும், காதலை விதைச்சா கண்ணீர் வரும்னு எனக்கு தெரியாது பாரதி. இந்த ஆண்டவ மேல ஆணையா சொல்றேன், என்னோட விருப்பம் புனிதமானது, எந்தவித கலங்க இல்லாதது. நான் ஊர்ல இருந்து மன ஆறுதலுக்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனா அதுவே உங்க மனசுல இடம் பிடிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மதமோ சாஸ்திரமோ சம்பிரதாயமோ மனுஷனால தான் உருவாக்கப்பட்டது. அது மனுஷனை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். ஆனா காதல் அப்படிப்பட்டதில்லை, அது இயற்கையிலேயே உருவானது. அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. நாங்களும் அப்படித்தான் காதலிச்சோம். நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவரோட வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நினைச்சு என் ஆயுள் பூரா சந்தோஷமா வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க மனசு இவ்வளவு மாறுறதுக்கு காரணம்
நான் உங்க மேல அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்ட உரிமைதான் நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க.